தயவுசெய்து இங்க தியானத்துக்கு வர்றவங்க உங்களை சக்தி பெறதான் செய்யறதுக்கு இந்த தியானம் வச்சிருக்கிற மாட்டாங்க. நான் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் பேச்சு பூராச்சு அங்க வழி கட்டி போட்டு உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அப்புறம் நான் இங்க வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியும். எத்தனை வருஷ காலமா வந்தாலும் இந்த பக்தி மார்க்கங்கள்ல கோயில்ல வந்து எனக்கு அது கொடுது இது கொடுன்னு குறைகளை சொல்லி கேட்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர இங்க உபதேசத்தை கேட்டு அதன் வழி நீங்க நடந்தா உங்க உயிர் அதன் வழிப்படி எல்லாம் நல்லதை செய்யும். அதை நாம புரிஞ்சுக்கிறது இல்லை. எதை செய்தாலும் பக்தினா என்னன்னே தெரியாத நிலைகள்ல இருக்கிறீங்க. நீங்க கோயிலுக்கு போனாலும் அங்க வணங்க வேண்டிய முறைகள் எதுங்கிறவங்களாவது முதல்ல தெரிஞ்சு நடங்க. ஏன்னா சாமிகிட்ட ஆசீர்வாதம் கொடுத்தா நல்லா இப்போன்னு நினைக்கிறீங்க. சாமி ஆசீர்வாதம் கொடுத்து நீங்க நல்லா ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து இதை வச்சு நீங்க வளர்ச்சி அடைங்கன்னு சொன்னா அந்த 100 ரூபாய அது சரியான நிலையில தொழில் செய்ய முடியும். அந்த 100 ரூபாயை காப்பாற்ற முடியும். ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து உதவி செய்து உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாயை வச்சு நீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க? அதுக்கு நல்ல ஒரு ஞானமும் ஒரு சக்தி வேணும். அப்படி இருந்தாலும் அந்த 100 ரூபாயில நம்ம பல 1000 ரூபாய் நான் கொடுக்க முடியும். அதே சமயத்துல என் குடும்பத்துல சிக்கல் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்றோம். இந்த கஷ்டம் எங்க இருந்து வருது? நமக்குள்ள இருந்துதான் இந்த கஷ்டம் வருது. வேற வெளியில இருந்து எங்க கஷ்டம் இல்லை. நம்ம மனசுல நினைச்சிடும், பையன் அப்படி இருக்கிறான், அவனுக்கு தொழில் இல்லை, இவனுக்கு தொழில் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க அதை செய்யறாங்க அப்படின்னு நாம என்ன போகும்போது என்ன செய்யுது? அந்த உணர்வு தான் நாம் நுகர்றோம். அப்ப நாம் நுகர்ந்த உணர்வுகள் நாம் அறிகிறோம். அவர் எந்த வகையில நினைக்கிறோமோ அதுதான் நமக்குள் இயக்குது. ஒரு பையன் பிடிக்கிற அப்படின்னு சொன்னா நான் நல்ல பையன் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் எண்ணியபடி அவன் சரியா வரலைன்னா அந்த நான் கோபமா தான் பேசுறேன். அப்ப கோபமா பேசி அவனை திருத்த முடியுமானா முடியாது. அவன் தவறு செய்யறதை எனக்குள்ள எடுத்து அவன் எப்படி தவறு செய்யறானோ அந்த உணர்வு தான் என்கிட்ட வளர்த்துக்கிட முடியும். உதாரணமா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. பையனை பற்றி நீங்க வீட்டுல வளர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல முறையில் வரணும்னு நினைக்கிறீங்க. அல்லது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேதனைப்பட்டா யாருக்கு நஷ்டம்? அந்த வேதனை உணர்வு நீங்க சுவாசிச்ச உடனே அது உங்களுக்கு உமிழ்நீரா மாறுது. அந்த உமிழ்நீர் நீங்க சாப்பிட்ட ஆகாரத்தோட கணக்கு. ஒரு பால்ல பாதாமியை போட்டு விஷத்தை போட்டா எப்படி இருக்கும்? இந்த பாதாமி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? உடனே மயக்கம்தான். இதே மாதிரி கை குழந்தை நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவன் உடம்பு சரியில்லாம இருக்கு சகஜம் அந்த குழந்தைக்கு. அப்ப அவனை மீட்டதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அவன் குழந்தை இப்படி சில்லுன்னு அழுதுகிட்டு இருக்கிறான் அப்படின்னு எண்ணும் போது அந்த வேதனையை நாம் நுகர்ந்து நாம் சாப்பிட்ட ஆகாரத்துல அந்த விஷமான உமிழ்நீரா மாறும். அந்த உமிழ்நீர் மாறின உட்பட என்ன செய்யுது? நீங்க அன்னைக்கு சாப்பிட்ட ஆகாரத்தை சரிநே ஜீர்ணிக்கிறது. அதிகமான நிலைகள் நீங்க வேதனைப்பட்டீங்கன்னா ஒரு வயிற்றாலேயே போகும். அப்போ குழந்தைய நீங்க எங்க காப்பாத்துறது? உங்க உடல்ல வேதனை என்ற உணர்வு உடல்ல வரப்போகும்போது இப்ப அந்த குழந்தைய பார்த்து மீண்டும் இதைத்தான் உங்க மூச்சையை தான் பாய்ச்சும். அந்த குழந்தைக்கு இதே உணர்வு போய் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை காப்பாத்துறதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? கோயில்ல போய் நீங்க அர்ச்சனை பண்ணும்போது உங்க கஷ்டத்தெல்லாம் அந்த பையனுக்கு இப்படி இருக்குது, அவனுக்கு வேதனையா தான் இப்ப எண்ணுவீங்க. அப்ப கோயில்ல போய் என்ன செய்து அவனுக்கு வேதனை தான்றீங்க. அப்ப குழந்தைக்கு குணம் எப்படி ஆகுது?
அதோட உங்களுக்கும் அந்த உடல் நலம் குறைவுதான். இப்ப நாம என்ன செய்வது? இதுல இருந்து தப்புறதுக்கு தான் நம் மனிதன் வாழ்க்கையில எல்லாரும் நல்லதுதான் என்றோம். சந்தர்ப்பத்துல ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு இந்த நாய் இப்ப அவனை காப்பாற்றணுமா இல்லையா? அதுக்குதான் இங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு தியானத்துல உங்களுக்கு சக்தி கொடுக்குறோம். சாதாரண மனிதனுடைய நிலைகளை நாம் சுவாசித்து பழகிறோம். இப்போ அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமானது அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை சூரியன் அது கவர்ந்து வச்சிருந்து நமது பூமிக்கு நேரா இருப்பதனால அதெல்லாம் எடுத்து நமது பூமிக்குள்ள பரவிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நீங்க ஆசைப்படுறது எப்படி இருக்கணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஏங்க என்கிட்ட நான் காசு கொடுக்கணும்னு உங்ககிட்ட எதுக்கு கொடுக்குறேன்? அந்த காசுல சக்தி ஏற்றி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பொருளும் வேணும், நல்ல ஞானம் வேணும், நாணயம் வேணும் அப்படிங்கிறத நினைச்சுதான் உங்ககிட்ட காசு கொடுக்குறது. இந்த காசை எங்க வைக்க சொல்றேன்? விநாயகர் படத்துல வைக்க சொல்றேன். அந்த விநாயகர் படத்துல வச்சா அதுல அந்த இதுல இருக்கக்கூடிய சக்தியை நீங்க இதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே ஈஸ்வரா அப்படின்னு உங்க உயிரை நினைச்சு பழகணும். அந்த உயிரை நினைச்சிட்டு உங்க அம்மா அப்பாவையும் நினைச்சு அம்மா அப்பாவால அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த படத்துக்கு முன்னாடி நின்று பார்த்தா நீங்க சரியான முறையில் கவனிச்சு பாருங்க. அந்த விநாயகர் படத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லது நீங்க நுகர்ந்தேன்னு உங்க மனசும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை நீங்க கொண்டாங்க, உங்களை நம்புங்கன்னு சொல்றாங்க. இதை மாதிரி நீங்க எடுத்து காலையில அந்த துருவ தியானத்தை எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா இருக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தோட அந்த பேரால் பெறணும். என் உடல்ல என் ரத்த நாணங்கள்ல கலக்கணும். என் உடல்ல ஜீவான்மா ஜீவானுக்கள் அனைத்தும் பெறணும் அப்படின்னு உங்க நினைவை உங்க உடலுக்குள்ள செலுத்துங்க. அதை செலுத்தி பழகும். செலுத்தி கொஞ்ச நேரம் சொன்னா உங்க உடல்ல ஒரு மனசு ஒரு நிம்மதி வர்றதை பார்க்கலாம். அந்த சமயத்துல இந்த விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு பாலோ உங்களால முடியலைன்னா ஒரு பச்சை தண்ணியோ, நீங்க வெறும் பச்சை தண்ணி வச்சு பச்சை தண்ணி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி என் உடல்ல படணும். என் ஜீவான்மா ஜீவான்கள் படணும், என்னோட அமுது பண்ணணும், என் ஜீவான்மா கணக்கு பண்ணணும். திரும்ப திரும்ப எண்ணுவாங்க. அப்படி எண்ணி எண்ணி வந்த உடனே என் குடும்பத்துல மகிழ்ச்சியோட அரிசக்தி படணும். இப்ப உங்க பையனுக்கு எது உடம்பு சரியில்லையோ அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவன் உடல்ல படணும். அவன் உடல்ல நோயெல்லாம் நீங்கணும், அவன் உடல் நல்லா ஆகணும் அப்படின்னு நீங்க என்ன நீங்க அந்த விநாயகர் படத்திலேயே பாருங்க. அப்ப உங்க உடல்ல ஒரு விதமான சக்தி வரும். அதை வச்சு உங்க குழந்தைக்கு நல்லாகணும் என்னங்க. அதுக்குத்தான் உங்ககிட்ட காசு கொடுக்குறது. அதை நீங்க வச்சு நீங்க உற்று பாருங்க. அப்புறம் என் குழந்தை நல்லா இருக்குங்க. அந்த கொஞ்சோண்டு அந்த தீர்க்கத்தை உங்க வீட்டுல துளசி இருந்தா பரவாயில்ல, 2 எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில கூட போட்டு வச்சுக்கலாம். சும்மா ஒரு மடக்கு இந்த குழந்தைக்கு கொடுத்து உடம்பு நல்லா ஆகணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது நீங்க டாக்டர்கிட்ட மருந்து கொடுத்தாங்க அதை கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணி அதை எடுத்து கொடுங்க. டாக்டருக்கு இல்லாதபடி நீங்க இதை நம்பிக்கையோட நீங்க செய்தீங்கன்னா அந்த உடல்ல நல்லதாகும். ஏன்னா அந்த தாய் அந்த நிலையில எண்ணி அதை கொடுத்து பழகணும். நீங்க இதை செய்து பாருங்க.
அப்படின்னு தான் நான் பல முறை உபதேசத்தை சொல்றேன். அது யாருமே கவனிக்கிறது இல்லை. வந்தவுடனே சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி நான் 9-10 மணிக்கு இந்த உபதேசம் பண்ணேன். பேசி பேசி எனக்கு தொண்டையும் கெட்டிடுச்சு. எல்லாம் சொல்லி என் தொண்டை கெட்டதுதான் மிச்சமே தவிர நீங்க ஏதாவது அந்த ஞானத்தை எடுத்து நீங்க வளர்த்துக்கணும் ஏதாவது கொஞ்சமாவது எண்ணி இருக்கீங்க? இல்லவே இல்லை. இப்படியே நாடு போயிட்டு இருந்ததுன்னா உங்க உடல்லையும் கஷ்டம், உங்க உடல்லையும் கஷ்டம், வீட்லயும் அந்த கஷ்டம்ங்கிற நிலைதான் வந்துட்டு. இது மாற்றிக்கிடணும், உங்க வாழ்க்கையை உயர்த்திக்கிடணும் அப்படிங்கிறத இங்க வச்சிருக்கேன். கோயில்ல போய் தேங்காய் பழத்தை உடைச்சு போட்டு அபிஷேகம் செய்யிட்டு வந்தா அந்த சாமி காப்பாத்தன மாதிரி நேரடியே பேசுற சாமிக்கு 2 இடிஞ்சம்பளம் 2 பூ எனக்கு கொடுத்துட்டு இந்த சாமி காப்பாற்றுவாருன்னு எண்ணிட்டு இருந்தீங்கன்னா காப்பாற்றுற முறை தெரியாத நீங்க எது இருந்தாலும் நீங்க எடுத்துக்கணும். இப்ப அந்த சக்தியை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா இது ஒரு பழக்கத்துக்கு வந்துருக்கேன்னா பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுன்னா ஈஸ்வரான்னு சொல்லி உங்க உயிரை எண்ணி கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவனுக்கு உடம்பு நல்லாகணும்னு நீங்க நினைச்சா போதும். அது உங்களுக்கு நல்லதா இருக்கு. அவன் உடம்புல இருக்கக்கூடிய அவன் பட்ட நிலைங்க நமக்கு வராது. இந்த மாதிரி எண்ணி பழகணும். இப்ப கணவன் மனைவிக்குள்ளது ஏதோ வந்துச்சு, கொஞ்சம் வெறுப்பு வேதனை வந்தது, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அந்த வெறுப்பான நிலைகளை வந்தது அப்படின்னு ஈஸ்வரா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரன் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவனத்தில் படணும், என் கணவர் மகிழ்ச்சியோட அபிஷேகத்தை பெறணும். அந்த மகிழ்ச்சி அல்ல அவர் எல்லாம் சக்தி பெறணும், என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி வரணும். இது சொல்ல முடியவில்லை. அதே மாதிரி அந்த மாதிரி என்னங்கன்னா நாளுக்கு நாள் இதை மாறி வரும். இது ஒரு பழக்கத்துக்கு வந்து பழகணும். நாம அவர் நல்லா இருக்கணும், அந்த நல்ல உயர்ந்த நிலை பெறணும்னு சொன்னா நீங்க சுவாசிக்க உணவு உங்க உடல்ல அந்த சாப்பாட்டுல அந்த உமிழ்நீரா மாறி உங்களுக்கு நல்ல தைரியமான நிலை வரும், நல்ல ரத்தங்கள் உண்டு. அப்ப நீங்க தைரியமான நிலையில் இந்த சொல்லும் போது அவருக்குள்ளுக்கு நீங்க சாந்தமும் ஞானமும் விவேகத்தோட உங்க சொல் வெளிப்படும். அந்த சொல்லப்படும் சரி எதாவது கூட மாத்திக்கிறாங்க, நீங்க எல்லாம் எங்களுக்காக நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்லிப்படணும். வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல வழி காட்டுங்கன்னு சொல்றதுல கௌரவம் குறைஞ்சு போகாது. எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தில் தான் நிற்போம். இதை நாம மாற்றி பழகணும். ஏன்னா இந்த மாதிரி வீட்டுல ஏதாவது சங்கடமா பேசுறாங்க அப்படின்னா அவங்க வெளியில வேலை பார்த்து வர்றவங்க எத்தனை பேருக்கு பழகணும். அப்ப அந்த நேரத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கல விருப்பம் இருக்கலாம், அது அவர் மனநிலை குறைஞ்சு போகும். அதே நேரத்துல வீட்டுல ஏதாவது சிறு குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க அதுதான் முன்னாடி வரும், உங்களுக்கு சாந்தமா சொல்லக்கூடிய நிலை வராது. அதனால ஆண்களும் இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல எப்படி இருக்கும், அப்படி ஏதாவது எதிர்ப்பு நிலை வந்ததுன்னா அவன் சொல்லக்கூடிய தவறான உணர்வுகள் அல்லது நாம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி போட்டு ஏமாத்துறான்னு வேதனைப்பட்டான். அந்த வேதனையான உணர்வு சுவாசிக்க போகும்போது அதே உண்மை நேரா மாறுது, அந்த ரத்தத்துல கலக்குது. அப்ப அன்னைக்கு பாருங்க சில பேருக்கு இந்த குடுக்கல் வாங்கல யாராவது 2 பேர் அந்த மாதிரி சொன்னா போதும், அன்னைக்கு அவருக்கு வயிற்றால போகும், அல்லது கை கால் குடைச்சு போகும், அல்லது தலை சுத்தும். இந்த விஷமான வேதனை வரப்போகும்போது அதுக்கு தக்கவாறு இந்த உடல்ல சூழ்நிலையை செய்யும். ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு தெரியாது. அப்ப இது எதனால வருது? அந்த உணர்வை இப்படி செய்தான் எண்ணி இயங்கும் போதுதான் அந்த உயிரிழப்படுது, உணர்ச்சிகள் நமக்குள் அந்த எண்ணம் சொல்லாக செயல்படுது. அப்ப அந்த வேதனையின் உணர்ச்சிகள் நம் உடம்புல உள்ள நல்ல அணுக்கள் பட்ட உடனே அது மயக்கம் அடையுது. நம்ம கைகால்களை தூக்க முடியறதில்லை,
நம்ம சொல்லும் சரியான சொல்ல முடியறதில்லை. அதே சமயத்துல இது சாப்பாட்டோட உமிழ்நீர் கலந்த உடனே சரியா ஜீர்ணிக்கிறது. அப்ப சரியா ஜீர்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா புளிச்சியப்பம் வரும், அடுத்து சாப்பிட முடியல. இப்ப அதே நிலையில் நம்ம உடல்ல அந்த புளிச்சேப்பம் வந்துச்சுன்னா அது ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துல ரத்தமா மாறும். அந்த ரத்தமா மாறின உடனே உங்களை அறியாம அந்த சோர்வடை வச்சு நீங்க தப்பை செய்ய வேண்டாம். அந்த சோர்வடை ஏதாவது ஒண்ணு எடுக்கணும்னா அந்த சிந்தனை வராது, ஒரு வேலையை சரியா செய்ய முடியாது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எங்கிருந்து வருது? நாம் அந்த உணர்வு நுகர்ந்த பிற்பாடு நம்ம உயிர் அதை இயக்குது. அப்ப அது இயக்கப்படும் போது நம்ம உடல்ல இப்படி ஒரு மாற்றம் ஏற்படும். அது மாற்றணும். இப்ப நம்ம 6வது அறிவு கொண்டவங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நாம சாப்பிடுற ஆகாரத்துக்குள்ளக்க நல்ல வாசனையான பொருளை போட்டு சாப்பிடுறோம், ருசியா சாப்பிடுறோம், சத்துள்ளதும் போடுறோம். ஆனா அதுக்குள்ளது மறைஞ்சு வர்ற இந்த விஷமான சத்தை நம்ம உயிர் என்ன செய்யுது? அந்த நஞ்ச பூரா பிரிச்சு மலமாக கொண்டு வருது நம்ம உடல். இந்த மலமாக வரப்படும் போது அதுல நஞ்ச பிரிக்கக்கூடிய சக்தி நமது 6வது அறிவா இருக்குது. நமது 6வது அறிவா இருக்கப்படும் போது இந்த 6வது அறிவை நாம எப்படி பயன்படுத்தணும்? இதனால்தான் கார்த்திகேயன் இப்போ அவன் கொடுக்கல ஏமாத்தலான்னு தெரியுது. அப்ப இது கார்த்திகேயன். அப்ப ஏமாத்தலான்னு சொன்ன உடனே நாம வேதனைப்படுறோம். நமக்கு அப்படியே தலை சுத்தல், இப்படி கொடுத்தனே என்னை ஏமாத்துறானே அப்படின்னு இதுவும் தெரியுது கார்த்திகேயன். அப்போ ஏமாத்தலான்னு சொல்லும் போது நாம இன்னொன்னு என்ன நினைக்கிறோம்? நாம அந்த நேரத்தில் இன்னொருத்தருக்கு காசு கொடுக்கணும்னு எண்ணுறோம். அவன் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நாம வாங்கணும், நாணயத்தை செலுத்தணும் விரும்புறோம். இவன் கொடுத்தாதானே கொடுப்போம் அப்படி எண்ணும் போது அங்க கொடுக்க முடியலன்னா என்ன செய்யுது? உடனே நாம கொடுக்கணும், இதா கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு கோபம் வரும், கண்கள் செவக்கும், நரம் மண்டலம் எல்லாம் கிடைக்கும். இந்த வேதனையும் இந்த விஷமும் சேர்த்தா எப்படி இருக்கும்? இதுகளெல்லாம் இந்த உணர்வுகள் அதை சேர்ந்த இந்த ரத்தத்துல சேர்த்து அது நம்ம உடல்ல கை கால் குடைச்சல் உண்டாக்கும். சில பேருக்கு மூட்டுக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரவாங்கி நோய் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்துக்கிட்டோம்னா மூட்டுக்கு வலி வந்துருச்சு. அதே சமயத்துல இன்னொன்னு, எவ்வளவு திடமா இருந்தாலும் கூட அந்த வேதனை இந்த உணர்வு அளிக்கும் போது இந்த கோபமும் வேதனை ஆனவர்கள் நமது அந்த கவன நரம்புகள்ல போய் இந்த அழுத்தம் அதிகமானவர்கள் என்ன செய்யும்? பலூன் மாதிரி விட்டுவிடும். அந்த பலூன் மாதிரி விட்டுருச்சுன்னா நம்ம இருதயத்தை சரியா இயக்க முடியலாம். மூச்சு இழுத்தது கீழே இறங்காம நின்று அப்படி ஹார்ட் அட்டாக் இறங்குறவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க வெடிச்சிருச்சுன்னா அப்படி சுத்தமாவே ஆப்சன்ட். டாக்டர்கிட்ட போனாலும் நாம் நினைக்கிறோம் சாதாரணமா நினைக்கிறேன். இப்படி நம்ம உடல்ல நான் பார்க்கிற உணர்வுகள்லாம் இப்படி செய்துட்டு இப்ப நாம என்ன செய்யணும்? இதுக்குதான் வழி செய்யறோம். இப்ப நாம சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், தொழில் செய்யணும்னு நினைச்சோம், லாபம் வரும்னு நினைக்கிறோம். சரி, அவங்க சொன்ன உடனே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நாம வியாபாரத்துல இங்க வாங்கி கொடுக்கலான்ட்டு நாம் நம்பிக்கையோட கடனும் வாங்குறோம். கொஞ்சம் பணம் இருந்தாலும் கடனை வாங்கி இது கொடுத்து இதுல லாபம் வரணும் தான் ஆசையோட இருக்கிறோம். அப்ப அந்த கடையில நாம வியாபாரத்தை எப்படி பெருக்கி போகணும்? அப்ப இது கார்த்திகேயான்னு நமக்கு தெரியுது. அப்ப என்ன செய்யுது? அவங்களால முடியலன்னு தெரியும். அவங்க சொல்ல போகும்போது கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் நாம மயங்கிடுறோம். காசு மேல ஆசை வருது, லாபம் வருங்கிற ஆசை வருது, அதில் வச்சு பணத்தை கொடுத்துடும். ஆனா கேட்கும்போது அந்த சொல்லிலேயே தெரியும்
அந்த மாதிரி தெரியணும்னா இந்த மாதிரி நாம விநாயகர் படத்துல அந்த காசை வச்சு கடையில கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணி நம்ம கிட்ட கடையில வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா இருக்கணும், அவங்க வரணும், நம்மளுக்கு கொடுக்கணும், எண்ணம் வரணும் அப்படின்னு நீங்க விநாயகர் படத்துல எண்ணி இந்த தொழில எண்ணி இருந்தீங்கன்னா அப்போ நம்ம முடியாதவங்களுக்கு கொடுக்காமல் நமக்குள் தடுக்கக்கூடிய சக்தி. ஏன்னா கொடுத்து போட்டு நாம கடன் வாங்கணும், நிறைய இருந்தா கொடுக்கலாம், நம்மகிட்ட நிறைய இல்லைங்கிற போது நான் வாங்கணும்னு கொடுக்கணுங்கிற வேதனை, கொடுக்கலைங்கிற கோபம், இது ரெண்டும் சேர்த்தான் நம்ம உமிழ்நீர்ல சேர்த்தான் அது ரத்தத்தை அந்த சாப்பாடோட கலக்கி நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு இப்படியே பண்ணுது, கடமுடாங்குது, எப்படி உழைச்சல் இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஏன்னா நல்லா இருந்திருக்கும், திடீர்னு தான் உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய நிலைகள். இதே மாதிரி ஒருத்தர் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நீங்க ஊன் கொடுத்து கேட்கறீங்க, அந்த வெறுப்பு வேதனையோட அவங்க சொல்றாங்க. நீங்க காது கொடுத்து கேட்கறீங்க, இந்த உணர்ச்சி உயிரிலே படுது, இந்த உணர்வுகள் என்ன செய்யுது, உமிழ் நீரா மாறுது. நீங்க அதே மாதிரி ஒருத்தன் ரோட்ல சத்தம் போடுறான், இங்க இவன் சொன்னான், இந்த மாதிரி ஒருத்தன் ரோட்ல என்ன செய்யறான், சாபம் இடுறான், நீ உருப்பிடுவானா, நாசமா போவமே அப்படின்னு நாம் பேசுறோம். அப்ப நீங்க கேட்கறீங்க, இதுவும் உங்க உணர்ச்சிகள் சுத்துது, உமிழ்நீரா மாறுது. அப்ப உமிழ்நீரா மாறின உடனே நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. அன்னைக்கு நீங்க கேட்கும்போது கொஞ்சம் திடமா தான் கேட்பீங்க. இது உடனே பண்ண கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்தா நான் படப்படப்படம் ஏன்னா ஒன்றும் சாப்பிடலையே, அதெல்லாம் இது நல்லா தானே சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இங்க படப்படப்படப்படன்னு போகும். எதனால வருது, அந்த உணர்வுனால உமிழ்நீரால நமக்குள் ஜீரணிக்கக்கூடிய சக்தி குறையும். இது உங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு சங்கடமும் ஒருத்தர் சாபமிட்டோருடைய நிலைகளை சும்மா நீங்க வேடிக்கையா பார்த்தாலும் நீங்க செயலினாலும் இது உங்ககிட்ட வந்துடும். அப்ப இது படைக்கிறது யாரு, நீங்க கோயில போய் அபிஷேகம் பண்ணி தானப்பட்ட சரியா போயிடுமா? இப்ப சாமி கிட்ட வந்து எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்து பூவை கொடுத்து எனக்கு நோயெல்லாம் இப்படி இருக்குன்னு, எனக்கு நோயா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா போயிடுமா? நீங்க அந்த கஷ்டத்தை தான் நீங்க வளர்த்துக்கிறீங்களே தவிர போக்குறதுக்கு உண்டான மார்க்கமும் இல்லை. அதை கேட்க போகும்போதே நோயெல்லாம் நீங்களும் நான் நல்லா இருக்குன்னா கேட்கிறாங்க, அதுவும் இல்லை. நீங்க அடுத்தவங்க வேடிக்கை பார்க்கறத கேட்கறீங்க, அந்த உணர்வு உங்க உடல்ல சேருது, இப்படி எல்லாம் வருது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்கிட்ட வந்து 100 பேர் சேர்ந்து இந்த மாதிரி கஷ்டம்னு சொன்னா நான் இது எத்தனை தூரத்தை ஜீர்ணிக்கிறது? நான் கேட்கிறேன், என் உயிர் அதுதான். நெருப்புல நீங்க கொண்டு போய் எதை போட்டாலும் என்ன செய்யும், அந்த மனத்தை தான் கொடுக்கும். என் உயிர் ஒரு நெருப்பு. நீங்க சொல்ற உணர்ச்சியெல்லாம் கேட்கிறேன், உங்க கஷ்டத்தை இறக்கப்பட்டு கேட்கிறேன். என் உடல்ல போச்சுன்னா இத்தனை பேர் நோயின்ல நான் வாங்கணும். இதை தொடக்கிறதுக்கு நான் எத்தனை நாள் ரவும் பகலும் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு வரும்போது இது தொடச்சிங்க, இதுல இருந்து சிரமத்துல இருந்து மீளுங்கன்னு யாராவது கேட்கறீங்களா? யாரும் கேட்கிறீங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து நீங்க இதை செய்ய போகும்போது நிச்சயம் இப்ப எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றோம், அல்லது சாபம் இல்லாம நீங்க கேட்கறீங்க ஈஸ்வரான்னு சொல்லிட்டு உங்க நினைப்ப உடனே என்ன செய்யணும், கண்ணு நினைவே புருவ மத்தியில இந்த மூக்கு வழியில் தான் போய் உங்க உயிருக்கு மோதணும். மூக்கு வழி உயிரில மோதி அவன் சொன்ன உணர்ச்சிகள் உங்க உடல்ல பூரா பரவும். பாரு சும்மா இருக்கிறான் பாரு, இவன் சாபம் இடுறான் பாரு, நீங்க அவனை சாபம் இடுறத பாக்குறீங்க. இது உங்க உடல்ல அதாகிய இயக்கத்தின் என்ன செய்து இதுல எச்சி வந்து அது எச்சி வந்துருக்கு. அதனாலதான் ராமாயணத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பார்வதி ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஆண்கள் யாராவது வந்து குளிச்சுட்டாங்கன்னா பெண்ணா மாறி போவாங்கன்னு சாபமிட்டு இருக்கிறாங்க. யாரு, பார்வதி. அப்படின்னு
அது பெண்ணா மாறிடுச்சு. அப்புறம் என்ன செய்யறாங்க, வாயு ஏன்னா ஒரு குரங்கு தண்ணியில பட்டு பெண்ணா மாறிடுச்சு. அப்ப என்ன ஆகி போச்சு, வாயு பார்த்தானா இது அழக பார்த்து உடனே அதை ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசைப்பட்டு அந்த பெண்ணுடைய அழகை தன்னை ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டான் வாயு. அப்படின்னு அவன் எங்க இருந்தது, காலில் பாதத்துல நாம பூமி இனியத்துல இருக்கிறோம். அப்ப இருக்க போகும்போது நான் சொல்றது, இந்த காந்தை எழுக்கிறதுனால அதை என்ன செய்யணும், சுவாசிக்கிறோம். அந்த சுவாசித்து என்ன செய்யுது, அந்த உமிழ்நீராக மாறும். இதை கதையா சொல்றதுக்கு மக்களுக்கு புரிய வைக்காதபடி தவறான பாதுகாட்டு. அப்புறம் இந்திரன் பார்த்தான், அந்த அழகை பார்த்து அவன் நினைச்சது அந்த உணர்வுகள் இவனுக்கு கன்னத்துல பட்டுச்சான். அது அவன் உள்ள போன உடனே இந்திரன் கருவாயிட்டான். ஆகவே இது வாயுவா போய் உமிழ்நீராக மாறி அவன் சாப்பாட்டோட சேர்த்து அந்த சாபமிட்ட அலைகள் எந்த உணர்ச்சியை தூண்டியதோ சாப்பாடோட கலந்தோன்னு என்ன செய்யுது, அது ரத்தமா மாறுது. அந்த ரத்தத்துல என்ன செய்யுது, இவன் சாமப்பிட்ட நிலையதோ அது அணுவா மாறுது. ஆரஞ்சு பழம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைச்சு கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுது, புழு விழுது. அது எங்க இருந்து புழு வந்தது, கெட்டு போகும்போது காற்றில் இருக்கக்கூடிய கெட்ட அலைகள் இழுத்து அது புழுவா மாறுது. நல்ல கவனமா வச்சு. நல்லா இருக்கிற ஆரஞ்சு பழம்னா ஒரு பக்கத்துல அடிபட்டு கொஞ்சோண்டு அழுகுனா உடனடியா புழு வருது. அதே மாதிரி நீங்க வேதனை என்ற நல்ல சாப்பாடு பட்டு நீங்க சுவாசித்த உணர்வுகள் அந்த ரத்தத்தோட கலந்தவன் என்ன பண்ணுது, இந்த உணர்வு மாறி ரத்தமா போகும்போது அந்த வேதனைப்படக்கூடிய அணுவா மாறும். அதுதான் இந்திர லோகம். அப்புறம் அணுவானோட பழசியில் அழுகிய அந்த உணர்வை எப்படி அந்த அணு சாப்பிட்டோன்னு புழுவா மாறுதோ உங்க உடல்ல அணுவா மாறும். இப்ப கெட்டதை சாப்பிடுது நல்ல பழத்துல வருதோ, இதே மாதிரி உங்க ரத்தத்துல வந்து அந்த வேதனையான உணர்வுகள் உங்க உடல்ல வந்து ரத்தத்துல கலந்து அது தர்மமா மாறுது. அப்போ உங்களோட உடல்ல நிச்சய இந்த உணர்ச்சியில தூண்டு அழுகிய உணர்வை எடுத்துதான் உங்க உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போகும் இந்த ரத்தம். அந்த உறுப்புகளை போன உடனே எங்கெங்க நல்ல அணுக்கள் இருக்கிறதோ அந்த உறுப்புகளை கேட்டு அதுல போய் இந்த அணு தங்க ஆரம்பிச்சு. எப்படி ஒரு ஆரஞ்சு பழத்துல, ஆரஞ்சு பழம்ல எந்த பழமா இருந்தாலும் கொஞ்சம் அடிபட்டு கண்ணா போதும் புழு விழுந்துருக்கு. இதே மாதிரி நீங்க நல்ல நிலையில் இருக்க போகும்போது அந்த வேதனையான உணர்வு அவன் கஷ்டப்பட்டான் அந்த உணர்வு கேட்குறீங்க, அவன் சாபமிட்டான் அந்த உணர்வு கேட்குறீங்க. உமிழ்நீரை வந்து அது ரத்தமா மாறணும். அவன் எதையெல்லாம் கெட்டுவான், உறுப்பு நீ நாசமா போவேன், உனக்கு கை கால் முடமாய் போகும், நீ உனக்கு நோயில வந்து சாவேன் அப்படின்னு சொல்றான். இதே உணர்வுகள் அது ரத்தத்துல கலந்த உடனே அதை ரத்தம் உடல் முழுக்கும் பரவுது. இந்த அணுக்கள் தன்மை அங்க போய் என்ன செய்யுது, கருவான இது முட்டையாகி போகுது. அது போன உடனே என்ன செய்யுது, ஒவ்வொரு உறுப்புகளையும் கொடி தேனி என்ன செய்யுது, தேன் எடுக்க செய்யுது. அதுல சில நேரங்களில் அதுல முட்டையிட்டு, அதாவது இன்னைக்கு பட்டாம்பூச்சி இருக்குது, அது போன உடனே அந்த பூவில் இருக்கிற அமுதம் சாப்பிடுது. அது என்ன செய்யுது, அந்த பூ மேல இந்த முட்டையிட்டு வந்து அதுல இருக்கிற தேன் என்ன செய்யுது, ஒட்டிக்கிறது. அப்ப அது கொஞ்ச நாள்ல போடனா இதனுடைய முட்டைய அதை வெடிச்சு பட்டாம்பூச்சி அந்த பூ எப்படி இருக்குதோ அதே மாதிரி வரும். அதே மாதிரி அவ உடல்ல எந்த உடல்ல நோயாச்சோ எப்படி சாபமிட்டானோ அதே உணர்வு ரத்தத்துல கலந்து உடல்ல சுத்த ஆரம்பிக்குது. அந்த நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் போய் வரும். இப்ப போற நேரத்துல இந்த முட்டை ஒவ்வொருத்தர் ஒண்ணு ஒதுங்கி நின்னா அந்த உறுப்புல அதை எடுத்து வளர்ந்து அந்த உறுப்போட இதை எடுத்து வளர்ந்து அங்கே அணுவாக விளையுது. அப்ப அந்த உறுப்புடைய நிலைகள் சாப்பிட்ட உடனே அதுவே சாப்பிடக்கூடிய நிலை வந்துடும்.
அப்ப நம்ம உறுப்பணிச்சு தன் இனத்தை அங்க பொறுத்து நுரையீரல் அந்த மாதிரி தங்கிட்டா நுரையீரல ரிப்பேர், கல்லீரல்ல தங்கிட்டா கல்லீரல ரிப்பேர், மண்ணீரல்ல இருக்கிட்டா மண்ணீரல ரிப்பேர். ஏன்னா டாக்டருக்கு இது வந்த ஒருபாடு இந்த உறுப்பு கெட்டிருக்குது, இந்த நோய் இருக்குன்னு தான் பண்றாங்க. நம்மளுக்கு நம்ம குரு என்ன செய்தார், நம்ம டாக்டர் பெரிய ஏதாவது அகேஷன் என்ற கண்டு உணர்ந்த உணர்வு, இந்த உண்மை அறிந்தான் தீமை நீக்கலான்னு சொல்ல நட்சத்திரமா போனோம். அதுல இருந்து நம்ம குருநாதர் அந்த இதை செய்தார் டாக்டர். நம்ம டாக்டர் மகிழ்ச்சி என்ன செய்வாரு, இந்த மாதிரி சாபங்கிறீங்க பார்த்தீங்கன்னா உன் சாப்பாட்டுல போகும், இதெல்லாம் உனக்குள்ள இதாகும், அது அணுவாகும், அந்த கருவாகும், இந்த ரத்தத்தோட சுற்றும். எப்படி இந்த பூச்சியை அந்த முட்டையிட்டோடனே வேறு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வளர்தோ அதே மாதிரி இந்த உறுப்பு திங்கிறேன் அணுவா மாறிடும்பான் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் நேரடியாக எனக்கு காமிச்சார். அதை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லி நீங்க தப்பு யாருமே செய்யல, நோய் எங்க இருந்ததுன்னு நம்ம உற்று பார்த்த அந்த உணர்வு நுகர்ந்த பிற்பாடு அந்த சாபமிட்டதை நுகர்ந்த பிற்பாடு நம்ம வந்துடுவோம். நாம சாக்கடையில வேலை செய்யறோம் அல்லது விஷமான பொருள் எடுத்து வேலை செய்யறோம், அதை கை கழுவாம சாப்பிடுவோமா? அல்லது இந்த கிட்ட இந்த மணலான இந்த உடல்ல பற்ற பிற்பாடு அந்த நாட்டத்தோட நம்ம சாப்பிடுவோமா? துணியில பற்றுறது அதோட துடைக்காம இந்த உட்கார்ந்த என்ன செய்யும், இந்த நாட்டம் முன்னாடி இருக்கு, நல்ல சாப்பாடு ருசி இருக்குமா? நல்ல யோசனை பண்ணி போகணும்.